Hi மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் விஜய்லர் பேக் டு பேக் 2 சீரியல்ஸ் வருது இல்லையா? ஸோ இந்த சீரியல்ஸுடைய அஃபிஷியல் டைமிங் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ 2 சீரியலுமே டிஃப்ரெண்ட் டேட்ஸில் தான் லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு சீரியல் வந்துட்டு Jan 20, ஸோ அன்னைக்கு தான் வந்துட்டு சிந்து பைரவி சீரியல் வந்து லான்ச் ஆகுது. ஸோ 10 o'clock வந்து லான்ச் பண்ணுறாங்க சிந்து பைரவி சீரியல், ஓகேங்களா? ஸோ அது அந்த 10 o'clock லான்ச் ஆகுது அப்படின்னா அந்த 9:30 ஸ்லாட் என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 9 to 10 வந்து 1 hour ஸ்பெஷல் எபிசோட் சிறகடிக்க ஆசை வருதுன்னு சொல்லிட்டு. ஜனவரி 20 1 hour வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க சிறகடிக்க ஆசை. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது 27 இருக்கும் இல்லையா, அந்த வீக் முடிஞ்சதுக்கு அப்புறமா 27ல தான் வந்துட்டு ஐநார் துணை சீரியல் வந்து லான்ச் பண்றாங்க, ஓகேங்களா? ஸோ Jan 20 2 சீரியல் லான்ச் ஆகல, ஒரே ஒரு சீரியல் சிந்து பைரவி மட்டும் 10 o'clock லான்ச் ஆகுது. சிறகடிக்க ஆசை வந்து 1 hour எக்ஸ்டென்ஷன் போகுது. அதை தொடர்ந்து 1 week கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஜனவரி 27 இருந்து சிறகடிக்க ஆசை 9 to 9:30, 9:30க்கு வந்துட்டு ஐநார் துணை சீரியலும் 10 o'clock வந்து சிந்து பைரவி சீரியலும் லான்ச் ஆகுது. ஸோ இந்த டைம் கொஞ்சம் நல்ல ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 9:30 ஸ்லாட்டுமே ஓரளவுக்கு சிறகடிக்க ஆசை வச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். அது தொடர்ந்து வர சிந்து பைரவி சீரியலுமே ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிடும். ஸோ பேக் டு பேக் 2 சீரியல்ஸுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண மாதிரி ஆச்சு. லாஸ்ட் இயர்ஸ் ஃபியூஸாகவே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அந்த 9க்கு அப்புறம் வர சீரியல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணும், 9:30 10, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வந்து பேக்கப் ஆகும். பட் இந்த டைம் கொஞ்சம் நல்லாவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கைவசம் நல்ல ஒரு சீரியல் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு பாரதி கண்ணம்மா 2 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு சிறகடிக்க ஆசை லான்ச் ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்துச்சு. ஸோ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்துட்டு சிறகடிக்க ஆசை இந்த பெருசாக ரீச் கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த 1 hour ஸ்பெஷல் எபிசோட்லாம் அவங்க பிளானே பண்ணல, டைரெக்டாக வந்து சின்ன மருமகள் லான்ச் பண்ணி விட்டாங்க. அது வேற கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி விட்டுச்சு. சின்ன மருமகளுக்கு வந்து கொஞ்சம் வில்லேஜ் பேஸ்டு கான்செப்ட்னால கொஞ்சம் ரீச் ஆயிடுச்சு உடனே. பட் நீனான் கதல் ரொம்பவே டைம் ஆயிடுச்சு 10 o'clock சர்வைவ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த டைம் வந்துட்டு அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ப்ரமோஷன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ அதுதான் இந்த டைம் அவங்க 1 hour ஸ்பெஷல் எபிசோட்லையும் பிளானில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.